வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த ஸ்கேலில் கம்மியாக்கியிருக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் முதல்ல நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். 2860 விட்டு மேலே போகலை அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே சில காரணங்களால் எங்களால் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து போட முடியல. ஆனால் நம்மளுடைய ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. 1ஆந்தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 2800க்கு மேலே ஓப்பன் ஆகி 2820 தெளிவாக ரெசிஸ்டன்ஸை வச்ச மார்க்கெட் 2760 வரைக்கும் கீழே வந்து கீழேயே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு புதிய லோ கிரியேட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆனது. இன்னும் செல்லிங் கண்டினியூ ஆகும் அப்படின்றத உறுதி செய்து அடுத்த நாள் 2780 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2800க்கு மேலே போக முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்து 2690 வரைக்கும் வந்திருக்கு. அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் புதிய லோ கிரியேட் ஆகி கம்மியாகவே க்ளோஸ் ஆனது. இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது, டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. 2700 பக்கமாக ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் அடுத்த நாள், அதாவது 4ஆந்தேதி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஏற்ற இறக்கத்தோடையே இருந்தது. 3ஆந்தேதி 2720 ரெசிஸ்டன்ஸாகவோ 2700 சப்போர்ட்டாகவோ வச்சுருந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை திடீர்னு சடன் மார்க்கெட் பையிங் காரணமாக இது ஒரு லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால கூட நடந்திருக்கலாம். 2800 வரைக்கும் வந்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய யூ டர்ன் போட்ட மாதிரி மாறி இருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். ஆனால் அடுத்த நாளில் இருந்து 2780 ஓப்பன் ஆனது. 2800 820 ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். 4ஆந்தேதி பார்த்திங்கன்னா ஒரு புதிய லோ கிரியேட் பண்ணியிருக்கு. 2660 வரைக்கும் வந்து புதிய லோ கிரியேட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இந்த வாரமும் இருக்கும் அப்படின்றது உறுதி செய்யுது. ஆனால் போன வாரம் முழுக்க மிகப்பெரிய ஏற்ற இறக்கத்தோட ட்ரேடாக இருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட். இந்த வாரம் என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, நீங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங் 2660க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் ஓப்பனிங் கீழே ஓப்பன் ஆகிறது இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை நமக்கு உறுதி செய்யுது. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2632, 2606. ஒரே ஒரு மாற்றம் மட்டும், நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் எங்கே வரைக்கும்னா 2760 வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செல் பண்ணலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் நம்ம குறிப்பிட்ட ஜோன் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.